கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆம், இந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலே உங்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் என்ற வார்த்தையின்படியே உங்களையும் அவருடைய மகிமை நிரப்புவதாக. தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை அதிசயமானது, எத்தனை மேன்மையுள்ளது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய மகிமையை உங்கள் வாசஸ்தலங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே காண அனுக்கிரகம் செய்வாராக. தேவ மகிமை வெளிப்படுத்தப்பட்ட போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆமென். களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது பேதுரு சிறைச்சாலையில் காணப்பட்ட போது சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். தேவனுடைய மகிமை சிலுவையிலே வெளிப்பட்ட போது பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. அவனுடைய சகல அதிகாரங்களையும் கர்த்தர் உரிந்து கொண்டார். அந்த மகிமை இந்த நாளிலே உங்களுடைய வாசஸ்தலங்களிலே நிரம்பி காணப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, தேவ மகிமை பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களை இப்பொழுதே பிள்ளைகளை நிரப்புகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய மகிமையினால் நிரம்பி காணப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.